Hi students, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம வந்து 10th மேத்தமேட்டிக்ஸ்ல ட்ரிகோனோமெட்ரின்ற சாப்டர்ல எக்ஸர்சைஸ் 6.2 நம்ம பார்க்க போறோம். அதில் வந்து நம்ம என்னெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நான் வந்து இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்றேன். tan 0 ஓட வேல்யூ வந்து 0, tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3, tan 45 டிகிரியோட வேல்யூ 1, tan 60 ஓட வேல்யூ √3, tan 90 ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி. இந்த வீடியோ வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸர்சைஸ் 6.2ல் இருக்கிற சம்ஸ் வேர்ட் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸை எப்படி ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எக்ஸர்சைஸ் 6.2ல் இருக்கிற வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். வேர்ட் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1 டைமுக்கு 2 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை படிச்சிங்கன்னா அது தப்பு கிடையாது. ஃபைண்ட் தி கொஷின் என்னென்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி டவர் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் அ கிரவுண்ட் which is 30 meter away from the foot of the tower of height 10√3 meter. ஒரு டவர் இருக்கு, அதோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 10 × √3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. கிரவுண்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த டவரோட ஃபுட் அதாவது கீழே கடைசி பாயிண்ட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த டவர் ஹைட் இருக்குது. இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இந்த ஆங்கிளோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, புரிஞ்சுதா? இதுதான் டவர். ஓகேவா? டவரோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 10 × √3 மீட்டர். கிரவுண்ட் பாயிண்ட்லேருந்து டவரோட கீழ்ப்பகுதிக்கு வந்து 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நீ இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். நமக்கு tan θ ஃபார்முலா என்ன? ஏன்னா நமக்கு ஹைபாட்னஸ், இப்போ நார்மலாக இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஹைபாட்னஸ் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு இப்போ வந்து என்னெல்லாம் இருக்குது, ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு இருக்குது. ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு இருக்குது. நமக்கு வந்து ஹைபாட்னஸ் வேல்யூ கொடுக்கல. ஸோ நம்ம இது ரெண்டையும் வச்சு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், tan θ ஃபார்முலா தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு தான் ஃபார்முலா. கரெக்டாக? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு தான் tan θவோட ஃபார்முலா. கரெக்டாக? ஸோ ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்ன, 10√3. கரெக்டா? அட்ஜசன்ட் வேல்யூ 30. கரெக்டா? ஸோ 10 3s are 30 which is equal to √3/3. கரெக்டா? அப்புறம் என்னன்னா, இப்போ கீழே இருக்கிற 3 நமக்கு என்ன, நமக்கு tan 0வோட வேல்யூ வந்து 0, tan 30யோட வேல்யூ வந்து 1/√3, tan 30யோட வேல்யூ 1/√3, tan 45யோட வேல்யூ 1, tan 60யோட வேல்யூ √3, tan 90யோட வேல்யூ இன்ஃபினிட்டி. இது இவ்வளோ தான் நமக்கு டேனோட வேல்யூஸ் இருக்குது. ஸோ 1/√3 வரலாம், இல்லை 1 வரலாம். நமக்கு இப்படி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக 3 வந்து √3 × √3 எழுதிருக்கு. அப்போ √3 கேன்சல் ஆயிருமா, 1/√3 வரும். கரெக்டாக? இப்போ 1/√3 வந்துச்சா, இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், tan θ tan ஆல்ஃபா, நம்ம இங்கே ஆல்ஃபா தானே எடுத்துருக்கோம். ஸோ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/√3. அப்போ என்ன ஆகும்னா, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. இப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 எப்படின்னா, இப்போது இங்கே 1/√3 இங்கே இருக்கா, ஓகேவா? அப்போ என்ன பண்ணல, இந்த இது 30 டிகிரி மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டிங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. ஸோ நமக்கு ஆன்சர் என்னென்னா, ஆல்ஃபாவோட வேல்யூனா 30 டிகிரி. நீங்கள் கடைசியில் இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லெட் ஆல்ஃபா பி தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி டவர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் அப்படின்றத நீங்கள் எழுதணும் எப்போவுமே. சரி, ஓகேவா? லெட் ஆல்ஃபா பி தி ஆங்கிள் ஆஃப் elevation of the கொஷின்லேருந்து நீங்கள் எழுதி, நீங்கள் ஓனாலாம் எழுத வேண்டாம். டாப் ஆஃப் அ டவர் ஃப்ரம் a point on the ground. ஓகேவா? கடைசி ஆன்சரில் வந்து therefore the angle of elevation is 30 degree.
அப்படின்னு நீங்கள் எழுதி முடிக்கணும் கன்க்ளூஷன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்ட் ஃபுல் மார்க்ஸ் வரும். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்தோன்னா, செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே இந்த சம் பார்த்தீங்கன்னா a road is flanked on either side by continuous row of houses of height 4 into root 3 meter with no space in between them. A pedestrian is standing on the median of the road facing a row of house. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. Find the width of the road. இப்போ இந்த இதில் பொறுத்தவரை என்னென்னா ரெண்டு சைடுமே ரோ ஆஃப் ஹவுசஸ் இருக்குது. அந்த ஹவுஸோட ஹைட்டு வந்து 4 into root 3. இங்கே வந்து ரோ ஆஃப் ஹவுசஸ் இருக்குது. சரியா? 4 into root 3 மீட்டர்ஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? ரெண்டு சைடுமே 4 into root 3. நடுவில் இருக்க ரோடோட ஒரு பெடஸ்ட்ரியன் நடுவில் நிற்கிறாரு. அவர் வந்து பில்டிங்கை பார்த்த மாதிரி நிற்கிறாரு. சரியா? அவரோட ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து பெடஸ்ட்ரியன் நிற்கிற இடத்த வந்து நம்ம டபிள்யூன்னு எடுத்துக்கிறோம். சரியா? அவர் எங்கே மீடியன் மிட் பாயிண்டில் நிற்க. மீடியன்னா மிட் பாயிண்ட். இது ட்ரையாங்கிள் இது பொறுத்த வரைக்கும் மீடியன்னா மிட் பாயிண்ட். ஸோ இங்கே என்ன வரும்? இங்கே W/2, இந்த பக்கமும் W/2. கரெக்டாக? ஸோ நம்ம W வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாலே அது வந்து மொத்த ரோடு எவ்வளோ டபிள்யூன்ற வேல்யூ கண்டுபிடிச்சோம். வித்துன்றது W ஃபுல்லாக, இந்த Wன்றது ஃபுல்லாக நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்கு கணக்கு பண்ணிங்கன்னா W/2, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் W/2. ஓகேவா? டபிள்யூன்றது ஃபுல்லாக. ஓகேவா? வித் பாயிண்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த டயக்ராம் புரிஞ்சுதா? இப்போ நமக்கு வந்து இந்த ஆங்கிள் இதே தான். லெட் W be the width of the road. புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம இங்கே இந்த சம்முக்கு எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு வந்து ரெண்டு சைடோட வேல்யூ இருக்குது. அது ரெண்டு சைடு W வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆப்போசிட் சைடு வேல்யூ இருக்குது, அட்ஜசன்ட் வேல்யூ இருக்குது. இதை ரெண்டு வச்சு நம்ம tan தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? tan என்ன வேல்யூ இது? 30 டிகிரி. கரெக்டாக? tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட். கரெக்டாக? 4 into root 3 divided by W/2. tan 30யோட வேல்யூ என்னது? 1/√3. கரெக்டாக? இஸ் ஈக்குவல் டு 4√3. இது டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ ஸோ ரெசிப்ரோக்கெல்லாம் நம்ம மாற்றி எழுதணும். புரிஞ்சுதா? ஸோ என்ன ஆகுனா 8√3/W 1/√3. கரெக்டா? ஸோ என்ன ஆகுனா அதுக்கு அடுத்தது W cross multiply பண்ணி W is equal to 8 into √3 into √3. ஸோ Wயோட வேல்யூ என்னது? 24. 8 into 3 which is equal to 24 meter. So width of the road is equal to 24 meter. நீங்கள் அந்த மீட்டர்ஸ்லாம் கரெக்டாக எழுதணும், இல்லைனா மார்க் போயிடும். சரியா? புரிஞ்சுதான் சம்? புரிஞ்சுதா சம் உங்களுக்கு? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ தேர்ட் சம் அப்படின்னா, to a man standing outside his house, ஓகேவா, the angle of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively. If the height of a man is 180 centimeter and he is 5 meter away from the wall, what is the height of the window? இப்போ ஒருத்தர் வந்து இங்கே நிற்கிறாரு, அவங்க வீட்டு வெளியே நிற்கிறார், வீட்டு வாசலில் அவுட் சைடு வீட்டுக்கு வெளியே நிற்கிறாரு. சரி, இந்த இடத்துல நிற்கிறாரு ஒருத்தர். ஓகேவா? அவன் நிற்கிறவரோட ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர். சரியா? ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போது அவர் வந்து வீடு இருக்குது, வீட்டு வால் இருக்குது, வெளியே வால் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே விண்டோஸ் இருக்குது, ஒரு ஜன்னல் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப்புக்கு வந்து 60 சென்டிமீட்டர் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க, பாட்டமுக்கு வந்து 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போது 60 வந்து எதுக்கு? டாப்புக்கு, பாட்டமுக்கு 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் விண்டோ. சரியா? இதுதான் விண்டோ. இதோட ஹைட் என்ன நீ கண்டுபிடிக்கணும். மொத்த வாலோட ஹைட்னு கொஸ்டினில் கொடுக்கல, இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் ஹீ இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால். 5 மீட்டர் தான் அவே ஃப்ரம் த வால். பட் ஆனால் அவரோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? 180 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் நமக்கு வந்து என்ன பண்ண முடியாது, மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 500 சென்டிமீட்டர் அப்படின்னு அதை கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறாங்க. புரிஞ்சுதா? இப்போது ஆஸ் யூஷுவல் லெட் ஹெச்பி தான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்பி த ஹைட் ஆஃப் தி வால், ஹைட் ஆஃப் தி விண்டோ.
ஓகேவா? and x be the height of the wall. நம்ம என்னெல்லாம் அசியூம் பண்ணுறோமோ அதெல்லாம் எழுதி தான் ஆகணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம டிகிரி ஆங்கிள் வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ ஸோ நம்ம என்ன பண்ணால் டேன் தான். ஆப்போசிட் இருக்குது, அட்ஜசன்ட் இருக்குது, ஹைபோட்டனஸ் நம்ம கொடுக்கவே இல்லை, நம்ம யூஸ் பண்ணல. ஓகேவா? டேன் ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபஸ்ட்டு டாப் எடுத்துக்கலாம். அப்போ 60 கரெக்டாக? tan 60 h xன்றது வந்து இந்த வேல்யூ மட்டும்தான். ஸோ இது மொத்த டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது h plus x வரும். சரியா? ஸோ tan 60 வந்து மொத்த ஹைட்டில் தானே வரணும். ஸோ என்ன ஆகும்னா ஆப்போசிட் சைட் பை ஹைட், அட்ஜசன்ட் சைடில் கரெக்டாக அட்ஜசன்ட் சைடில். ஸோ ஆப்போசிட் வேல்யூ என்னது h plus x டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து 500 சென்டிமீட்டர். நீங்கள் ஏன்னா நம்ம எதுக்கு 500 சென்டிமீட்டர் எடுத்தோம், 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கனால நம்ம 500 சென்டிமீட்டர் எடுத்துருக்கோம். ஓகேவா? tan 60 வேல்யூ என்னது √3 கரெக்டாக? ஸோ h plus x is equal to 500 √3. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து நீங்கள் நடுவு சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. given angle of elevation to the top of the window. Question. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா given angle of elevation to the bottom of the window. ஓகேவா? அப்போ tan 45 நான் பாட்டம்க்கு வந்து 45 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. tan 45 is equal to x by 500. tan 45 வேல்யூ என்னது 1 is equal to x by 500. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 500 சென்டிமீட்டர். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், h is equal to h plus 500 is equal to 500 √3. ஸோ ஹெச்சோட வேல்யூ என்னது 500 √3 minus 500 which is equal to 500 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா √3 minus 1. ஸோ √3 ஓட வேல்யூ வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 1.732 is 500 into 0.732 which is equal to approximate 3.66 மீட்டர் வரும். 3.66 மீட்டர் வரும். இது எப்படின்னா 366 மீட்டர் வரும். ஓகேவா? சென்டிமீட்டர் வரும். நம்ம வந்து மீட்டர் கொஸ்டின் நம்ம வந்து மீட்டர் தான் எழுதணும். 5 மீட்டர் தான் வரும். ஸோ மீட்டர் எழுப்போ இப்படி வரும். ஓகேவா? ஸோ ஹைட் ஆஃப் தி window is equal to 3.66 meter. புரிஞ்சுச்சா? சரி, ஓகே. இந்த சம் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். A statue 1.6 meter tall stands on the top of the pedestal. ஒரு பெடஸ்டல் இருக்கு, அதுக்கு மேலே ஒரு ஸ்டாச்சு இருக்கு. அந்த ஸ்டாச்சு வந்து 1.6 மீட்டர். ஓகே, ஒரு ஸ்டாச்சு இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிரவுண்டில் ஒரு பாயிண்ட்ல இருந்து டாப் ஆஃப் தி ஸ்டாச்சுக்கு ஒன்று, இது ரெண்டுத்துக்கு வியூ கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் தி ஸ்டாச்சுக்கு வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதே சேம் பாயிண்ட்லேருந்து டாப் ஆஃப் தி இதுக்கு வந்து 60 கொடுத்துருக்காங்க. அதே சேம் பாயிண்டில் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டு ஆஃப் தி டாப் ஆஃப் தி பெடஸ்ட்ரியன் வந்து 40 டிகிரி கரெக்டாக? ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது இந்த பெடஸ்ட்ரியனோட ஹைட்டை வந்து அவங்க பீன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? நம்ம இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம டின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போது
ஏன்னா எந்த வேல்யூஸுமே அவங்க கொடுக்கலாம். அவங்க கொடுத்தது வந்து ஆங்கிள் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டாச்சுவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். லெட் P be the width of the pedestal, that is height of the pedestal. height நேம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. height of the pedestal and D be the distance from point of caps to the ground. ஓகேவா? இதுதான் நம்ம அசியூம் பண்ணிருக்கோம். P and D தான் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன எடுத்துக்கிறாங்க, எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் pedestal from bottom of the ground. வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 40 டிகிரின்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா, 40 டிகிரி கொஷின் கொடுத்துருக்கனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா tan 40 எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? tan 40 என்னது, P ப்ளஸ் இல்லை மொத்தமே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இந்த ஆங்கிள் மட்டும்தான் நமக்கு. ஸோ P டிவைடட் பை D. ஸோ அவங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து அந்த tan 30, tan 60 இது தவிர, tan 90, tan 40 தவிர வந்து வேறு வந்துச்சுன்னா வேல்யூஸு உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருவாங்க. ஸோ tan 40 வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.8391 இஸ் ஈக்குவல் டு P பை D. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா P இஸ் ஈக்குவல் டு 0.8391 D. இதை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, இன்னொரு இது ஆங்கிள் கொடுத்துருக்காங்களே. ஸோ elevation of top of the statue from P on the ground is 60 degree. ஸோ இந்த மொத்த ஆங்கிளில் ஸோ என்ன ஆகுது, நம்ம tan 60 is equal to opposite by adjacent side. So P plus 1.6 divided by D. Tan 60 value √3, correct? Equal to P plus 1.6 divided by D. So √3 into D is equal to P plus 1.6. So P is equal to 1.6 இல்லை. ஸோ P is equal to √3D minus 1.6. ஸோ இது ரெண்டு வேல்யூ இருக்குல்ல. ஸோ ரெண்டு P வேல்யூ ஈக்குவல். அப்போ ஸோ 0.8391D is equal to √3D minus 1.6. ஸோ நம்ம D எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கத்தில் வந்தீங்கன்னா √3D minus 0.8391 is equal to 1.6. கரெக்டா? So into D இல்லைங்க. So √3 minus 0.8391 into D is equal to 1.6. 1.732 minus 0.8391 into D is equal to 1.6. கரெக்டா? ஸோ என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிங்கன்னா வர வேல்யூ வந்து, இப்போ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் பண்ணி வர வேல்யூ வந்து மைனஸ் பண்ணி கடைசியாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து இல்லை, இதோட வேல்யூ வந்து 0.8929D is equal to 1.6. டியோட வேல்யூ 1.6 divided by 0.8929. இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. வர ஆன்சர் வரனா என்கிட்ட சொல்லுங்கள். ஓகேவா? இதுதான் டியோட வேல்யூ. இப்போ நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போது ஹைட் ஆஃப் தி பெடஸ்டன், இப்போ வந்து இதை எங்கே சப்ஸ்ட் பண்ணால் P is equal to 0.8391 into D இல்லை, கரெக்டாக? ஸோ is equal to 1.503 meter. Question கேட்டிருக்காங்க find the height of the pedestal. So height of the pedestal is equal to
1.503 மீட்டர். ஓகேவா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், 4 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? 4 சம்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 4 சம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் 6.2ல் இருக்குது. எக்ஸாம்பிள் சம்ஸும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு புரியலனா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் சேர்த்து உங்களுக்கு எடுக்கிறேன். இப்போ வந்து இந்த சம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டினியூவாக உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.